கேப்டன் ருத்து, இந்த மேட்சே வந்து இன்னும் முடியலையே, நீங்கள் ஏன் அடுத்த மேட்ச் அதுங்களாம் ப்ராக்டிஸ் கிட்ட போட்டு ரெடி ஆகிட்டீங்க? 250 எதிர்பார்த்த எங்களுக்கு 150 கூட வராது போலயே, ஏன்? அது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு அப்படி தான் ஆகும். மழை பெஞ்சிச்சு, அதனால் பிச்சு சரியில்லை. என்ன பண்ணுறது, அது வந்து பந்து வேகமாக எறிகிறாங்க. எங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? சின்ன பையனாக இருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச் அப்படி தான் போகும். இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். 250 அடிக்கு ட்ரை பண்ணோம், எங்களால் முடியலை. சரி, ஒரு 150 கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்குருவோம். செகண்ட் இன்னிங்ஸ் வந்துட்டு ஒரு 49 கூட ஆல் அவுட் ஆக்கிடுவோம் நினச்சிட்டு இருக்கோம். இப்படி மடவுடன் விக்கெட் விழுந்தது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்லை. இந்த மேட்ச் நாங்கள் என்ன தோத்துட்டோம்னா அதுக்கு காரணம் வந்துட்டு ஜட்டு பாய் தான். ஏன்னா வந்துட்டு பல வருஷமாக அவரை வந்துட்டு நாங்கள் அவுட் ஆகும்போது சிரிச்சிட்டு இருந்தோம், தலை இறங்குறான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு அவர் எங்களுக்கு ஆப்போனட்டாக போயிட்டு சிவம் துபை எப்படி அவுட் ஆகணும்னு சொல்லி காமிக்கிறார். நெத்தியில் சுட்டுப்புடுலாம் சொல்லி காமிக்கிறாரு. உள்ள செய்வன் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு பிச்சு எப்படி ரெடி பண்ணுவோம், இவங்க எல்லாத்தையும் அவுட் ஆகணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் என்ன தோத்துட்டோம்னா அதுக்கு காரணம் வந்துட்டு ஜட்டு பாய் தான். நாங்கள் வந்துட்டு எங்கள் மேலே பொறுப்பேன். நாங்கள் தப்பு கிடையாது, நாங்கள் நல்லா தான் ஆடினோம். ஜட்டு பாய் தான் வந்துட்டு உள்ள ஏதோ பிச்செல்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்காங்களாமா. எனக்கு அவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது. 200 அடிப்பீங்களா இல்லை 300 அடிப்பீங்களா? அடுத்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நாங்கள் 300 அடிப்போம். உங்களுக்கு நன்றி கேப்டன் ருத்ராஜ். ஓகே, தேங்க்யூ. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 49 ஆல் அவுட் ஆக்கி காமிக்கிறோம்.